எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஆருத்ரா சமையல். இன்றைக்கி நாம் ரொம்ப சுவையான இறால் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் 3லேருந்து 4 பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக நறுக்கி, எவ்வளோ குட்டியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு குட்டியாக நறுக்கி எடுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நம்மளுக்கு வெங்காயம்தான் இந்த இறால் கிரேவிக்கே டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நம்ம எவ்வளோ ஜாஸ்தியாக போடுறோமோ அந்த அளவுக்கு இறால் கிரேவியும் டேஸ்ட்டாக வருங்க. நம்ம நல்லா வதக்கி விடணுங்க. இல்லைன்னா பாத்திரத்தில் அடி பிடிச்சிரும். நீங்கள் இந்த அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுருங்க. இதோ இந்த அளவுக்கு வதக்கணுங்க. அதாவது வெங்காயத்தில் இருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ 2லேருந்து 3 தக்காளி அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கோங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளியினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணுங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வருங்க. கொதிச்சு வரும்போது மறுபடியும் எடுத்து நீங்கள் கிளறி விடணும். மறுபடியும் வதங்கணுங்க. நல்லா கொஞ்ச நேரம் ஜாஸ்தியான நேரம் நம்ம வதங்கிறதுக்கு விட்டோம்னா தான் அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கும்போது ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கும்போது அந்த கிரேவி நல்லா மணமாக இருக்குங்க. மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நாங்கள் காரம் சாப்பிடுவோம், அதனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். நீங்கள் அளவாக சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் 1 கிலோ இறால் சேர்த்திக்கலாம். நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த கிரேவிக்கு ஊற்ற வேண்டிய அவசியமாக வராது. ஏன்னா இறாலே தண்ணி கொஞ்சமாக விடுங்க. நீங்கள் இந்த கிரேவியோட கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இறாலில் நல்லா தண்ணி விட்டுருக்குங்க. நல்லா தண்ணி விட்டு நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வரும். இது அப்படியே நம்ம ஒரு 2லேருந்து 5 நிமிஷத்துக்கு நம்ம இறாலை வேக விட்டுறணுங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் கரம் மசாலா சேர்த்து செய்வாங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் கரம் மசாலா சேர்த்து சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆருத்ரா சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான இறால் கிரேவி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.